सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंसद्गुरुभ्यो नमो नमः। सदाशिवब्रह्मस्वरूपेभ्यो श्रीशिवंसद्गुरुभ्यो नमो नमः। ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில் குறிப்பாக இன்றைய நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற நமது பாலப்பிரிவாளோட பெரும் கருணையால் நாம் இன்றைக்கி எங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம். நம்ம கணேசனோட மாமி சிவன் சாரை பற்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லணும்னு என்னை கேட்டுண்டா. சிவன் சாருங்கிறவர் ஒரு பெரிய மகான். பெரிய மகான்னா தான் இருக்கிற நாளில் தான் ஒரு மகான்னு காண்பிச்சு கொடுக்காத ஒரு பெரிய மகான். மகா பெரியவா தான் என்னை போய் அப்போ சந்திரபாகா அவென்யூவில் ஏற்றிய முரளிங்கிற உத்தரத்தில் இந்த சிவன் சார் இருக்கார். 60 வருஷம் தண்ணியே குடிக்காதவர். பாத்ரூம் போனாலும் கால் அலம்ப மாட்டார், குளிக்க மாட்டார். ஆனால் காபி சாப்பிடுவார். வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் வெங்காய பக்கோடா ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் ஹோட்டல்லேருந்து தான் வெங்காய பக்கோடா வாங்கிட்டு தான் நான் போவேன். அதை தான் கேட்பேன். என்ன பெரியவா போய் பார்த்துட்டு வர சொன்னால் சரின்னு போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்தோடனே ரொம்ப சாதாரணமாக, மகான்கள்லாம் சாதாரணமாக தானே இருப்பாள். அவள் தான் பெரிய மகான் பீடாதிபதி அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டாள். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டின்னு உட்காந்துருந்தேன். பார்த்த உடனே இவரை இதுக்கு பெரியவா போய் பார்க்க சொன்னால் இவர் இப்படி தான் நான் நினச்சது உண்மை அப்படின்னா தான். ஆனால் மகா பெரியவா சொல்லியிருக்கானா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு கிட்டக்க போன உடனே எங்கே வந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அதுதான். இதே போல் பெரியவா பார்க்க சொன்னால் அதனால பார்த்தா சொன்ன கிளம்பு பார்த்தாச்சே கிளம்பு அடுத்த வார்த்தை தான். என்னடா அது இவர் இப்படி தூக்கி எரிஞ்சு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். பெரியவா ஏதோ பார்க்க சொல்லியிருக்கா, எதுக்கு சொன்னான்னு தெரில. உனக்கும் தெரில, எனக்கும் தெரில. எதுக்கு உன்னை பார்க்க சொன்னான்னு எனக்கும் தெரில, என்னை பார்க்க சொன்னான்னு தெரியல. பார்த்தாச்சு கிளம்புன்ட்டார். ஆனால் அவர் சொன்ன உடனே ஏதோ ஒன்று ஒரு மனசில் ஓடிண்டே இருந்தது சிவன் சாரை பற்றி. அப்புறம் ஆற்றுக்கு வந்தேன். பெரியவாளை பார்க்க போகிறேன். அப்போ நான் பத்மா சேஷாத்திரியில் வேலையில் இல்லை. அப்போ வேலை வாங்கி பெரியவா கொடுக்கல எனக்கு. சரி சொல்லிவிட்டு பெரியவா கிட்ட சொன்னேன். போய் பார்த்தேனோ இதே போல் சொன்னார்னு தான். அவன் அப்படி தான் பேசுவான், அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் உங்ககிட்ட பேசினாலே நீ பாக்கியம் பண்ணியிருக்க, அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு பெரியவா பிள்ளையார் சொல்லி போட்டா. சரின்னு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வாரம் என்னை ரொம்ப திட்டினா. எதுக்காக என்னை பார்த்து உன் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, வராத என்னை பார்க்க வராத. என்ன இல்லை பெரியவா ஏதாவது சொல்லியிருக்கா, நீங்கள் பெரிய மகான்னு நீங்கள் எல்லாம் நிறையா இதெல்லாம் பண்ணுறலாமே அப்படின்லாம் சொன்னேன். அவருக்கு அதுதான். அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நான் ஒரு ஃப்ராடு, நம்பாத அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு கான்வர்சேஷனில் அது ஒரு பாசம் ஏற்பட்டு போக ஆரம்பித்தோம். எனக்கு அப்புறம் பெரியவா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டா பத்மா சேஷாத்திரியில். என்னோடய இங்கிலீஷுக்கெலாம் பாரெலாம் ஒன்றும் கிடையாது. அது பெரியவாங்கிற ஒருத்தர் கொடுத்தா. அதனால் அதாவது அதுக்கு காரணம் என்னோடய புள்ள மல்லிகார்ஜுனன்னு பேர், யூஎஸில் இருக்கான். அவரோட கூட பிறந்தவரோட அப்பா அம்மா கூட இங்கே வந்திருக்கா ஓதான்னு. அப்போ அவன் போய் பெரியவாள்கிட்ட போய் எனக்கு அட்மிஷன், இதை போல் நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிறேன், ஆமென்னு இப்படி தான் போட்டுப்பான். பெரியவாளை கேளுடா, நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும்னு கேட்ட உடனே பெரியவா 1 மணி நேரம் பார்த்துட்டு பேசினா. அந்த குழந்தையோட பேசுகிற போது ஒருத்தர் வெளியில் உனக்கு பத்மா சேஷாத்திரியில் அட்மிஷன் வேணுமா அப்படின்னு கேட்டால், வேணுமே கண்டிப்பாக, ஆனால் அதெல்லாம் நம்ம ஏழைகளோட ஸ்கூல் இல்லையே, நான் கால் எடுத்து கூட வைக்க முடியாதே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே சுந்தரின்னு ஒருத்தர் இருப்பா, அவளை போய் பாருன்னா. சரின்னு சுந்தரிய யாருன்னு தெரியலையே, உள்ளே விடுவாளான்னு தெரிஞ்சுன்னே உள்ளே போனோம். எங்கள் சுவாமி மலை
இப்போ ரமணன் காசியில் இருக்காளே, அவரோட அத்தை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிவன் சாருங்கிற ஒரு பெரிய மகான், வெளியிலேயே தெரியாத மகான். மகாபெரிவா இருக்கிற போது கூட மகாபெரிவாளுக்கு ரொம்ப பேரை தெரியாது, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் தெரியும். இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் தெரிகிற மாதிரி அன்றைக்கி அவ்வளோ பேருக்கெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு நாள் மகாபெரிவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவா என்னோட கொள்ளு தாத்தா சித்தமல்லி சுப்பிரமணிய யத்தீந்திராள்னு இருக்கா. இன்றைக்கி சித்தமல்லியில் பெரிய அதிஷ்டானம் இருக்குது. மன்னார்குடி ராஜசாட்சிகள்கிட்ட பாடம் படித்தவா, மடம் ஒரு காலத்தில் நொடிஞ்ச போது ஆசிரியச்சவா. அவா மூலமாக நமக்கு 4 தலைமுறையாக நம்மளோட மகாபெரிவா, அதுக்கப்புறம் நம்ம ஜெயேந்திர பெரிவா, அதுக்கப்புறம் இப்போ பாலபெரிவாளோட ஒரு அசோசியேஷன். ஒரு நாளைக்கு மகாபெரிவா ஏதோ சாதாரண மகாபெரிவா தான் எனக்கு பத்மா சேஷாத்ரிங்கிற ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தது. நிறையா நான் இன்டர்வியூவில் கூட அதை சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பேன் எல்லாரும். என்னோடய இங்கிலீஷுக்கெலாம் அதெல்லாம் வேலை கிடைக்கல. மகாபெரிவாங்கிற ஒரே ஒரு 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 ஒருத்தரோட ஒரு மகானுக்காக அந்த மகான் ஒன்றும் தெரியாத எங்கிட்ட ஒரு பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கூலோட பிஆர்ஓ எனக்கு வேலை போட்டு கொடுத்ததோடு இல்லை, என் பிள்ளைக்கும் பத்மா சேஷத்தில் அட்மிஷன் கொடுத்தது. அதுதான் என்னோடய வாழ்க்கையோட ஆரம்பம். ஒரு நாளைக்கு மகாபெரிவா, இதுதான் என்னோடய இன்ட்ரோடக்ஷன். ஒரு நாளைக்கு மகாபெரிவாள்கிட்ட போகிற போது மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப ஒரு பைத்தியமாகவே இருப்போம். அப்போ அவர் நீ யாரோ ஒருத்தர் மகாபெரிவாள்கிட்ட அந்த சிவன் சாரை பற்றி பேசுகிறான். நான் பக்கத்தில் நின்றுருக்கேன். அவன் என்ன பேசுகிறான்னு உனக்கு தெரியறதான்னு கேட்குறா. தெரியல பெரியவான்னு. அவகிட்ட சொல்லு அப்படிங்கிறா. அப்போ எனக்கு ஒன்றும் ரெக்கக்னேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பக்தை. டெய்லி மகாபெரிவாள்கிட்ட போவேன், எப்பெல்லாம் டயருக்க போவேன். அந்த ஒரு பாசத்தில் அவகிட்ட சொல்லு அப்படிங்கிறா. அவர் சொல்கிற இதை போல் சிவன் சார்னு ஒருத்தர் இருக்க, சந்திரபாகா அவென்யூவில் இருக்க, அவரை போய் உன்னை பார்க்க சொல்கிறா அப்படிங்கிற. சரியா அவன் சொல்கிறானோனோ போய் பார்த்துட்டு போ அப்படிங்கிற. சரின்னு சந்திரபாகா அவென்யூவில் பெரியவா சொல்லிட்டோம்னா கணத்தில் குதினாலும் குதிச்சிருவோம். இப்போயும் பாலபெரிவா சொல்லி கணத்தில் குதினாலும் குதிச்சிருவோம். சரின்னு சொல்லிட்டு போன உடனே சிவன் சார் இருந்தார். ஒரு கையில் எத்தனை மூக்குப்பிடி, ஒரு அழுக்கு காவி வேஷ்டி, அப்படி கண்ணை அப்படி இடிக்கிண்டு இப்படி ஒடுக்கி உக்காந்துண்டு என்னை பார்க்கல. எங்கேருந்து வந்த அப்படின்னு. இதே போல் பெரியவா வர சொன்னா, போய் பார்த்துட்டு வர சொன்னா, அதனால் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. பெரியவா சொன்னாலா? ஆமாம் பெரியவா சொன்னா. பார்த்துட்டியோண்ணா கிளம்பு, அடுத்த பார்த்தாச்சோன்னா கிளம்பு அப்படின்னா. என்னடா அது இப்போ எதுக்கு பெரியவா பார்க்க சொன்னான்னு தெரியல. உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல எதுக்கு பார்க்க சொன்னான்னு. ஆக பார்த்தாச்சு, நீ கிளம்பு அப்படின்ட்டா. சரி ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகிறேன். வேண்டாம் உன்னை பார்க்க தானே சொன்னேன், உன்னை இருன்னுலாம் சொல்லலைல்ல, அதனால் கிளம்புன்ட்டா. இது என்னடா அது இப்படி சொல்லிட்டாலேன்னு கிளம்பிட்டேன். உடனே சனிக்கிழமை அன்றைக்கி மறுபடியும் பெரியவாளை பார்க்க போகிறேன். பெரியவாக்கிட்ட சொல்கிறேன், இந்த பாரு நீங்கள் தான் பார்க்க சொன்னேன், சிவன் சாரை போய் பார்த்துட்டு வந்த, எதுக்கு பெரியவா என்னை பார்க்க சொன்னேன்னு. அது நீ இப்போ தெரிஞ்சுக்க மாட்ட, அது ஒரு காலம் வரும், அப்போ நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னா. என்ன சொன்னான் அவன்? உன்னை போக சொல்லியிருப்பானே அப்படின்னா. ஆமாம் பெரியவா, என்னை போன உடனே உன்னை பார்க்க சொன்னானோ, உன்னை எதுக்காக பார்க்க சொன்னானு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அதனால் கிளம்புன்னு சொல்லிட்டார் பெரியவா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது இதே ஏதோ பெரியவா சொல்லியிருக்கா, அதனால் அவரை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்குள்ளே எனக்கு பெரியவா பத்மா சேஷாத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்டா. ஸ்கூலு சனிக்கிழமை மகாபெரிவா தரிசனம், வியாழக்கிழமை சிவன் சார் தரிசனம். 2வது தரிசனத்துக்கு போகிறேன். பெரியவாளை போய் சொன்னியா? ஆமாம் பெரியவாள்கிட்ட சொன்னேன். பெரியவா சொல்லிருப்பானே, ஒன்றும் இல்லாமல் பெரியவா சொல்லிருப்பாளே, நான் ஒரு பெரிய மகா, நான் பட்டத்தில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அவன் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாளே சொன்னான். ஆனால் உங்களை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால் பார்க்க வந்தேன். நான் இருக்கணுமா போகணுமா சொல்லுங்கன்ட்டேன் முதல்ல.
இல்லை இல்லை நீ இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருன்னு. அதுதான் ஆரம்பம். அப்புறம் ஸ்லோவாக மாப்பெரிவாலே அவர் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காருன்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி வெளியில் விசாரிக்க ஆரம்பிக்கிற போது தான் 60 வருஷமாக தண்ணியே சாப்பிடாதவர், பாத்ரூமில் குளிக்காதவர், டாய்லெட் போனால் கூட கால் அலம்பாதவர், ஒரு நாத்தம் இருக்காது உடம்புல. ஏன்னா நாங்கள் எல்லோரும் அனுபவிச்சிருக்கோம். எப்போ போனாலும் காலை பிடிச்சிடுவேன். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையா, நமக்கு அவசியம் அவரோட காலை பிடிக்கணுங்கிறதுனால பக்கத்தில் தான் உக்காந்துப்பேன், பக்கத்தில் தான் காலை தடவி விடுவேன். அப்போ அது மாதிரி பார்க்க ஆரம்பித்தது. அப்புறம் ஆற்றுக்கு வரணும், போகிற போது ஏதாவது உங்களுக்கு வாங்கின்னு வந்து கொடுக்கணுமே அப்படின்னு கேட்குற போது அந்த ஏதோ ஒரு கடையை சொல்லி, அந்த கடையில் பக்கோடா, வெங்காய பக்கோடா நல்லாயிருக்கும், அதை நீ போய் வாங்கின்னு வா அப்படின்னு. அந்த ஆச்சார அனுசரில் ஒன்றும் கிடையாது. நல்லா வெளியில் ஹோட்டலில் டீ எல்லாம் சாப்பிடுவா. ஏன்னா சேஷாதி சாமியல் மாதிரி சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவா இல்லையா, வந்து சரி சொல்லிட்டு அதை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தது. அப்புறம் ஆற்றுக்கு வர ஆரம்பித்தது. என் பொண்ணோட கல்யாணம் இப்போ இங்கே வந்திருக்கா ரம்யான்னு பார்த்துருப்பேன். அவளும் இதுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சருவ. அவள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது. உடனே கல்யாணத்துக்கு வந்து கார்த்தால வந்தவர் மத்தியானம் எல்லாம் முடிகிற வரைக்கும் கல்யாணத்துலேயே இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாக அவளுக்கு கொடுத்தது. எல்லாருக்குமே ஒரு தரிசனம் கொடுத்தது. சிவன் சாரோட ஒரு ஒரு சிவன் சாரும் மகா பெரியவாளும் இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் எனக்கும் சரி, எங்கள் குழந்தைகளுக்கும் சரி, அவர் சாரை அறிய ஆரம்பித்த அத்தனை பேருக்கும் சரி நிறைய அனுகிரகம். ஒரு தடவை எங்கள் ஆத்துக்காருக்கு வேலை பெடுத்துன்னா சுந்தரம் கிளேட்டனில் பெரிய வேலையில் இருந்தார். எல்லா கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கார். அந்த ப்ரெஷர் அவரால் இந்த டார்ச்சர் தாங்க முடியல. அதனால் வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்த்துக்கலாங்கிற போது இவர் வேலையை விடுறாங்கிற போதே 4-5 ஆஃபர் வந்தது. அதில் ஒன்று நைஜீரியாவில். சரி சொல்லிட்டு நைஜீரியா வேலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பெரியவாளை கேட்டால் பெரியவா ஃபாரின் போகிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அதனால் இதை பெரியவாள்கிட்ட போய் இதை கேட்கக்கூடாது. பெரியவாளுக்கு 3 பிடிக்காது, பொம்மநாட்டி வேலை போக பிடிக்காது, ஃபாரின் போகிறதெல்லாம் அவள் ஒத்துக்கிறது இல்லை. அது எல்லோரும் நம்ம அவளோட கதையில் படிச்சிருப்போம். அதனால் பெரியவாளை போய் கேட்க வேண்டாம், சாரை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி சாரை போய் கேட்டது. சார் உடனே நைஜீரியாலாம் வேண்டாம், இங்கேயே அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பேசாமல் இருந்தால். ஆனால் எங்களுக்கு மனசு கேட்கல. ஏன்னா நிறையா சம்பளம். இப்போ இருக்கிற அகோபிலமோட ஜியர் அப்படி தான். இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் ஜியர் எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஜெர்மனியில் வேலை கிடைக்கிற போது இவர் கிளம்பி போகிற போது பெரியவா வேண்டாம் போக வேண்டான்னு பெரியவாளை மீறி அந்த வேலைக்கு அவர் போகிற போது அவருக்கு ராத்திரி பெரியவா சொப்பனத்தில் வந்து இதுக்கு மேலே உனக்கு ஒரு பெரிய பதவி இருக்குது, இப்போ நீ ஜெர்மனி போய் என்ன பண்ண போகிற, வறுமைக்காகத்தானே போகிற, வேண்டான்னு சொன்னது. அவர் உடனே போய் பெரியவாளை போய் மன்னிப்பு கேட்டது. இன்றைக்கி அகோபிலமோட ஜியரா உலகத்துக்கே ஒரு. அதே போல் இவர் வந்து பெரியவா வந்து சிவன் சார் வந்து வாண்டான்னு சொன்னாலும் நமக்கு ஒரு பணங்காசு ஆசை உண்டே. நம்மளாம் என்ன பெரிய மல்டி மில்லியனராக பாழா போகிறது, அன்றைக்கும் பார்ப்பார் இன்றைக்கும் பார்ப்பார். அதனால் சரி நம்ம போகலாமான்னு சொல்லி அடுத்த நாளைக்கு போகிற போது யாருக்கிட்டேயோ சொல்லி அனுப்புகிறா. அவன் நைஜீரியா நான் சொன்னாலும் மேலே போப்புறா, வேண்டான்னு கண்டிஷனாக சொல்லுன்னு யார் மூலமாகவும் சொல்லி அனுப்புகிறா. எங்களோட மனோரதத்தை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சரி நாங்கள் போகல. அதுக்கு மேலே அதுக்குள்ளே அடுத்த நாளைக்கு இவருக்கு வேறு ஆஃபர் வந்துடுது. பெரிய வேலையில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு அசோக் ஐநோக்ஸ்ன்னு பெல்காமில் பெரிய வேலை வந்துடுது. ஆனால் என்ன ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஒரு மாதத்தில் நாங்கள் அந்த வேலையை அவர் எடுத்துகிட்டு இருந்தார்னா அவர் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்திருக்க மாட்டார். அந்த கம்பெனியில் நிறையா இப்போ குண்டு போட்டு அந்த கம்பெனியே என்டையர் கம்பெனியே கொலாப்ஸ் ஆகி ஒருத்தர் கூட அந்த நைஜீரியா பார்த்துருக்கலாம். நான் சொல்கிறது 35-40 வருஷம் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் பூண்டோடு போனது. அதே போல் ஏதோ என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எப்போதும் பெரியவாளையும் கேட்பேன், இவாளையும் கேட்பேன். இப்போ என் பேரங்களுக்கு கூட 2 பையன் அமெரிக்காவில் இருக்கான், கல்யாணம்
ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு குறையும் இல்லை, எல்லாரும் ரொம்ப வசதியாக இருக்கா, நன்னா இருக்கா. நல்லா வரனா நம்ம பெரியவாளை தெரிஞ்ச ஒரு சாமி பக்தியாக இருக்கிற வரனா பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது இன்னும் எங்களுக்கு நான் அமையலை. அது மாதிரி அவளுக்கும் நிறையா வரன் அமையாத போது சிவன் சார் வந்து ஒவ்வொரு வரனும் காமிக்கிற போது இது வாண்டாம் அது வாண்டான்னு அப்போ சரி, ஐயோ இந்த இவ்வளோ நல்லா வரனை வாண்டான்னு சொல்கிறாளேன்னு நம்ம யோசிப்போம். அப்புறம் மூணாவதாக கடைசியாக இப்போ கல்யாணம் பண்ணி என் மாப்பிள்ளை இருக்கானே, அந்த வரனை விடுறாத அப்படின்னு என்னவாக இருந்தாலும் பேசி பண்ணிடுன்னு சொன்னது. அவள் ரமணரோட லைஃப்பில் வந்தவாவா, ரமண ஆசிரமத்தில் வளர்ந்த ஜானகி மாதாவோட அவள் டைரக்ட் டிசேபிளோட ரமணாசிரமத்திலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜானகி மாதாவுக்கு பெரிய ஆசிரமம் தஞ்சாவூரில் இருக்கா. அவள் ஃபேமிலியில் வந்தவா. மாப்பிள்ளை தங்கன்னா தங்கம். இன்றைக்கி அத்தனை தர்ம காரியம் நடக்கிறது, இவ்வளோ கோவில் நடக்கிறதுனா நம்ம பாலபிரிவாளுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறையா சுவாமி அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். நம்ம கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அவள்கிட்ட வாங்கிக்கணும்னு சுவாமி முடிவு பண்ணினாதான் நம்மளால் ஒரு பைசா எடுத்து கொடுக்க முடியும். அதே போல் அவள் நியூஜெர்சியில் தான் இருக்கா, இந்த சப்தாகத்துக்குன்னு தான் வந்திருக்கா. சரி சொல்லிட்டு பெரியவா கல்யாணத்துக்கு சிவன் சார் வந்தது. நிறையா அப்புறம் பழக்கமானது இவெல்லாம் இன்சிடெண்ட்டு. அப்புறம் ஒரு நாளைக்கு கடைசியாக போகிறேன் பெரியவாள்கிட்ட, சிவன் சார்கிட்ட. அப்போ என்ன பண்ணுவேன், வியாழக்கிழமை நிறையா பேரை அழிச்சின்னு போவேன் சிவன் சாரை பார்க்குறதுக்கு. எல்லோரும் வேறு எதுக்காக பக்தியெலாம் வரமாட்டா. 60 வருஷமாக தண்ணியே சாப்பிடாதவர், அவர் எப்படி இருக்காருன்னு அதை பார்க்கணுன்னே நிறையா பேர் வருவா ஸ்கூல்லேருந்து. அன்றைக்கி எப்படியுமே வியாழக்கிழமை போவேன். அவர் அந்த பகோடாக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே போவேன். நல்லி ஆற்று பக்கத்தில் பிஞ்சால சுப்பிரமணிய ஸ்ட்ரீட்டில் அந்த இடத்துல தான் நல்லியோட அம்மா வீட்டில் இருக்கார். நான் வலசரவாக்கத்தில் வீடு கட்டியிருக்கேன். ஸ்கூட்டரில் இங்கேருந்து நான் போகணும். போன உடனே வா எப்போ வந்த, ஏன் லேட் ஆகிடுது இன்றைக்கி அப்படின்னா. ஸ்கூல் விட்டு வந்து டிராஃபிக்கை அதை முடிச்சுட்டு வந்தேன். சரி உட்காரு அப்படின்ட்டு, கால் ரொம்ப வலிக்கிறது, காலை பிடிச்சி விடு அப்படின்னார். சரின்னு காலை பிடிச்சி விட்டேன். சரி சொல்லிவிட்டு நான் நேரம் ஆகிடுத்து. ஏன்னா 2 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள் வலசரவாக்கத்தில் இருக்கா, கிளம்பணும், கிளம்பாத இரு அப்படின்னார். கால் ரொம்ப இந்த காலை பிடி அப்படின்னார். சரின்னு அந்த காலை பிடிச்சேன். பிடிச்ச போது மறுபடியும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடுது. சரின்னு கிளம்புற சார், மணி ஆகிடுது, குழந்தைகள் 2 தனியாக இருக்கா அப்படின்னு. இல்லை உனக்கு ஒரு விஷயம் புரியாது, நீ இரு அப்படின்னு மறுபடியும் சொன்னார். நான் என்ன நினச்சிட்டேன், ஸ்கூட்டரில் போகணும், ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடும் போல இருக்கு, அதனால் சார் இருக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு சரின்னு இருந்தேன். அப்போ சீனிவாசன் ஒரு அட்டெண்டு, அவனை போய் பர்ஸை திறந்து வா அப்படின்னு. சரின்னு பர்ஸை திறந்து எடுத்துன்னு வந்தா 3 10 ரூபா நோட்டு. அந்த 3 10 ரூபா நோட்டை கையில் கொடுத்து, இதை பொக்கிஷமாக வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ கூட நான் ஒரு அல்பம் பாருங்க, நீங்கள் என்ன சார் அதிசயமாக நீங்கள் பணம் கொடுக்குறேன், நாங்கள் தானே அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு போவோம், இப்படியே சொல்கிறேன் பெரிய சார்ட்ட கொடுப்பேன் அப்படின்னு. இல்லைல்ல சிரிச்சுட்டு, இந்த விஷயம் உனக்கு இப்போ புரியாது வச்சுக்கோ, சரி சொல்லிவிட்டு பொக்கிஷமாக வச்சுக்கோ அப்படின்னு 3 10 ரூபா நோட்டு. ஒரு கல்யாணம், அந்த காலத்து கல்யாண பத்திரிக்கையில் அதை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொடுக்குறார். சரி நான் கிளம்பட்டுமா, ஏன் உனக்கு அதுக்குள்ளே கிளம்பணுமா அப்படிங்கிறார். ஆமாம் சார் கிளம்பணுங்கிறேன். சரி சொல்லிவிட்டு மறுபடியும் வாசலில் ஸ்கூட்டர் எடுக்க போகிறேன். சார் மறுபடியும் கூப்பிடுறார், ஏதோ உன்னை பார்க்கணும் போல இருந்தது அதனால் கூப்பிட்டேங்கிறார். நான் போய் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். வேறு உஷான்னு அவத்தோட சினிமாலெல்லாம் கூட ஆக்ட் பண்ணுவாள், அவரும் அவளோட பக்தி. மகாலட்சுமி போகிறா, அவள் ரொம்ப அழ போகிறா அப்படின்னு சொன்னாராம். அது எனக்கு தெரியாது. அடுத்த நான் கிளம்பியாச்சு, அதோட முடிஞ்சு போயிடுத்து. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு ஃபோன் வருது, சீனிவாசன் சார் காலமாகி 2 நாள் ஆகிடுத்து, உனக்கு நான் போன உடனே
எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த அவசரத்தை மறக்காமல் மகாலட்சுமிக்கு கொடு அப்படின்னு ஒரு அவசரத்தை கொடுத்தா அதை வந்து வாங்கின்னு போங்க அப்படின்னு ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி அதுக்காக தான் அன்றைக்கி அவர் அத்தனை நாளாக என்னை இருக்க வச்சதா, அந்த பொக்கேஷன்னு சொல்லி அந்த பணம் கொடுத்ததா என்னென்னா எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு அங்கே போனாக்கா நீ அந்தண்ட போன அவருக்கு உடம்பு வந்துடுத்து, மூச்சு விட முடியல. சாந்தி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம். அவள் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டா. உங்கள் நம்பர் யாருக்கும் தெரியாததுனால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. அடுத்த நாளைக்கு கிரிமியேட் பண்ணியாச்சு. நீ அந்தண்ட போன உடனே அவர் சொன்னதுனால அந்த வஸ்திரத்தை நீ உனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், வந்து வாங்கின்னு போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சார் வந்து இன்றைக்கும் நிறையா பேருக்கு நிறையா விதத்தில் இன்றைக்கி அந்த சார் உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபியூ பீப்புளுக்கு தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சாரை பற்றி தெரியணுன்னா நம்ம சிவராமன் சங்கர நேத்திராலயா சிவராமனுக்கும் நிறையா அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சார் பயங்கரமாக அனுகிரகம் பண்ணி அந்த சிவராமன் தான் அந்த சாரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. அதனால் அதே போல் சார் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கார், உனக்கு என்னதான் மனசு கவலையாக இருந்தாலும் சாமிகிட்ட போய் உட்காரு, எந்த ஆசாமிகிட்ட போய் எதுவும் ஷேர் பண்ணிக்காது. இது பெரியவாலும் சொல்லியிருக்கா. ஆனால் பெரியவா சொன்னதை சார் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னார் ஒரு தடவை. ஏன்னா அப்போ அந்த நேரத்துலலாம் நிறைய ஒரு சாதாரண வளர்ந்து வர குடும்பம், 2 குழந்தைகள் படித்து மேலே பெரியவா சுவாமிகிட்ட போய் உட்காரு, உன்னோட மனசு என்னெல்லாம் வருத்தங்கள் இருக்கோ அந்த வருத்தத்தை சுவாமிகிட்ட அப்படியே கொட்டு. சுவாமி உன்னை பரியாசம் பண்ண மாட்டார், உனக்கு நன்னா ஓணுன்னு கேள்வி கொட்ட மாட்டார், அனுதாபப்பட மாட்டார். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. அது இன்றைக்கும் அந்த சிலதெல்லாம் பசுமரத்தாணி போல் நம்ம மனசுலேருந்து மறையாது. அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் இன்றைக்கும் அந்த நல்லியோட வீட்டில் அந்த சைடில் உட்காந்தது, அந்த பைசா கொடுத்தது, அவர் காலை பிடிச்சி விட்டது, அந்த இதெல்லாமே இன்னும் மறக்கலை. அதே போல் நம்ம பாத்துக்கு வந்தது, கல்யாணத்துக்கு ரம்யா கல்யாணத்துக்கு வந்தது எல்லாரும். அதே போல் இன்றைக்கி எந்த கோவிலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவராமன் மாதிரிலாம் ரொம்ப பக்தியெலாம் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் யார்கிட்டையாவது கொட்டினா தீருங்கிற போது சார் ஞாபகம் வரும். சார்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை சால்வ் பண்ணணும் நீ தான் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சா அதுக்கு நிச்சயமாக ஆன்சர் கிடைக்கும். அந்த சிவன் சார்கிட்ட போய் நம்ம வேண்டிட்டோம்னா, கண்ணீர் மல்க வேண்டிட்டோம்னா அந்த காரியத்தை அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கறதுங்கிறது கண்கூடாக பார்த்த உண்மை. அதே போல் சேஷாத்ரி சாமிகளாக இருக்கட்டும், தங்கத்தேராக இருக்கட்டும், எல்லாமே அவரோட வேண்டுதல் பிரகாரம் இன்னைக்கு நடைபெற்றது. சிவன் சார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வியாபித்து அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா அந்த கிரெடிட்டு ஒன்லி சிவராமனுக்கு தான் சேரும். சிவராமன் நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ அவர்கிட்டேருந்து பயனடைஞ்சேனே தவிர அவருக்கு ஒரு நன்றி கடனா நங்கநல்லூரில் எவ்வளோ பெரிய கோவில் கட்டி அவர் பண்ணுறாருன்னா அந்த சிவன் சாரோட முழு அனுகிரகம் சிவன் சாருக்கு இருக்குது. எனக்கு இருக்குது, எனக்கு இல்லைன்னா நான் கைப்படும், எனக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் சிவன் சார் தான் நன்றி கடனா அந்த ஒரு கிருதக்னியை அழகாக கோவில் கட்டி அவருக்கு அஷ்டோத்திரங்களேருந்து அந்த மாதிரி ஒரு மகானை ஒரு பூஜை பண்ணிட்டு வரான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சிவன் சாரோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். சிவன் சார் ஒரு பெரிய மகான். உங்களுக்கும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் என்னெல்லாம் மனசில் வருத்தம் இருக்கோ நங்கநல்லூர் சிவன் சார் கோயில் போங்கோ. அதே போல் வழூர் சேஷாத்ரி சாமிகள் மணிமண்டபத்துக்கு போங்கோ. அதே போல் மகாபிரிவா சன்னதிக்கு போங்கோ. இந்த 3 பேரும் 3 விதமாக
நம்மளை உயிர்விக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கா சொல்லக்கூடாது. உயிர்விக்கிறதுக்காக இன்றைக்கும் நமக்கு அனுகிரக சக்தியை வாரி வழங்கிருக்கான்னு சொல்லி சிவன் சாரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். சத்குரு மகாராஜ் கி ஜெய், சிவன் சார் மகாராஜ் கி ஜெய், சேஷாத்ரி மகாராஜ் கி ஜெய், மகாபெரிவா மகாராஜ் கி ஜெய், ஜெயேந்திர பெரிவா மகாராஜ் கி ஜெய், பால பெரிவா மகாராஜ் கி ஜெய். सदाशिव ब्रह्मस्वरूपेभ्यो श्री शिवंसर सद्गुरुभ्यो नमो नमः. सदाशिव ब्रह्मस्वरूपेभ्यो श्री शिवंसर सद्गुरुभ्यो नमो नमः. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.